உலகெங்கும் பிறந்து வாழக்கூடிய மினிய உறவுகள் அனைவருக்கும் பாரதியின் அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு வாங்க, இது அரசியல் தடம் நிகழ்ச்சி. இன்றும் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்து நாமும் பயணிக்கலாம். இன்றைய அரசியல் தடம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் இன்றும் உங்களுக்காக ஒரு விடயங்கள் விளம்பர காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இப்போது முதல் பகுதியில் பார்க்க இருப்பது கட்சிகளும் தேர்தலும். இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், அதாவது இன்று கட்சி தொடங்குபவர்கள் கூட நாளைக்கு நான் தான் முதல்வர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும், இந்தியாவை பொறுத்தவரைக்கும், இந்திய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் களத்தில் புதிய ஒரு விடயம் இல்லை என்று சொல்லி பல அரசியல் அவதானிகளின் கருத்தாக இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். இந்த நிலையில் இந்த பட்டியலில் நிறைய பேர் முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விடயத்தை தாண்டி புதிதாக முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியை பயன்படுத்தி கொண்டு தொடங்கி இருக்கிறார்கள். ஆக இந்திய தமிழக அரசியல் வரலாற்றில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய கட்சிகளுக்கு யார் அப்படின்னு சொல்லி ஒருவரை தேர்வு செய்து அவர்களுக்கான தேர்தல் பணிகள் ரொம்ப வேகமாக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அன்புமணியை அறிவித்து பிரச்சாரம் செய்திருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடியை அறிவித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் பிரதானமானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய கட்சியின் முதல் வேட்பாளராக அன்புமணியை இன்னொரு சாரார் அறிவித்திருக்கிறார். அதாவது பாமக அறிவித்திருக்கிறது. ஆக மற்ற கட்சிகளும் முதல் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசியல் தளத்தில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. அதே சமயம் தங்களுக்கான கட்சி தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்பட்டிருந்தது. அது ஒரு புறம் இருக்க, மக்கள் நல கூட்டணி மூத்த இடதுசாரி தலைவர்கள் இப்படியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுக்குள்ள யார் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் விவாதங்கள் பலத்து கொண்டு போகிறது அப்படின்றத நாங்கள் அன்றாடம் வெளிவரக்கூடிய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலுமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தால் மட்டும் அவர் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல முடியாது. அது போலவே அறிவித்துவிட்ட காரணத்துக்காக அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றும் சொல்வதற்கு இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆக தேர்தல் காற்று வீசும் திசையிலிருந்து விலகி இருந்தவர்கள் கூட, அதாவது முதல்வராக மாறிய கதை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பல தரப்பில் இருந்து வரக்கூடிய பல கருத்துக்களாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். கட்சிகளும் தேர்தலும். இசையால் இது எங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முகில் எஃப்எம்மோடு நீங்களும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அரசியல் தடம் நிகழ்ச்சியில் முதல் பகுதியில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கட்சிகளும் தேர்தலும். இதுல நாங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தால், முதல்வர் பதவியை கனவிலும் நினைத்து பார்த்திருக்காதவர்கள் கூட அந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதல்வர் பதவி அப்படின்றத வெறும் கனவாகவே வைத்திருப்பவர்களும் அநேகம் இருந்தாலும் கூட வரலாறை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல் பொது தேர்தலின் போது சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முதல்வர் வேட்பாளர் என்று யாரையுமே அறிவித்து விட்டு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலின் முடிவில் காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றும், அது மட்டுமில்லாது முதல்வராக இருந்த குமாரசாமி ராஜாவே தோற்று போயிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய அரசை அமைக்க காமராஜர் இவர்கள் எல்லாருமே தயங்கி இருந்ததாகவும், தீவிர அரசியலில் இருந்து முற்றிலுமாக விலகி தேர்தல் களத்துக்கு வராத ராஜாஜி தான் முதலமைச்சர் ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது. இது வரலாறு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆக விலகி போன போதும் கூட வலிய சேர்ந்தது முதல்வர் பதவி அப்படின்னால் அது மிகை அல்ல. இருந்தாலும் கூட சில ஆண்டுகள்ல காமராஜர் முதல்வராகிவிட்டார். அது உங்களுக்கு தெரியும். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆட்சி பெரும்பான்மையான மக்களை அதிகமாக ஈர்த்திருந்தது. இது ஒரு பெரும் இருந்தாலும் கூட அதன் பிறகு தேர்தல்களின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி காமராஜர் தன்னை வெளிப்படையாக அறிவித்துக் கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம் என்ற விடயத்தையும் இந்த தருணத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டி விடலாம்.
கட்சிகளும் தேர்தலும். அன்றிருந்த தேர்தல் நிலைமைகளும் இன்று இருக்கக்கூடிய தேர்தல் நிலைமைகளுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அது யாவரும் அறிந்த விடயம்தான். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லச்சுனால் காமராஜர் முதல்வர் ஆனாலும் கூட தன்னைத்தானே அறிவிக்கவில்லை. அடுத்த தேர்தலுக்கு போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல 1967 தேர்தலின் போது திமுக நிறுவனர் அண்ணா தமிழக சட்டமன்றத்துக்கு போட்டியிடல அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாறாக தென்சென்னை மக்களவைக்கு அவர் போட்டியிட்டார். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1971 1977 தேர்தல்கள்ல முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டுமா. காரணம், திமுக வென்ற போது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், அதிமுக வென்ற போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். ஆக முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து ஒரு பெருஞ்சிக்கல் எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த தருணத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல பாருங்க, 1980 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டணி சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று கூட ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. திமுகவும் காங்கிரசும் மறுபடியும் கூட்டணியில் இணைகிறதாக அறிக்கை கூட வெளியிடப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட திமுகவும் இந்திரா காங்கிரசும் சம எண்ணிக்கையில போட்டியிட வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பியது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட தமிழக இந்திரா காங்கிரஸ் தலைவராக இருந்த எம்பி சுப்பிரமணியம் இவருக்கும் கருணாநிதிக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சனால் அந்த காலத்துல ஏழாவது ஒரு பொருத்தமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாது எம்ஜிஆரை வீழ்த்தியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது திமுக அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆக இந்திரா காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு தான் போனது சம எண்ணிக்கைக்கு சம்பாதித்தது அப்படின்னு சொல்லலாம். பல கருத்துக்கள் பலரால் வெளியிடப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த கட்டமாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லச்சுனால் அதன் பிறகு காலங்கள் கடந்து வந்ததற்கு பிறகு திமுகவும் சரி அல்லது அதிமுகவும் சரி முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி யாரையுமே பிரத்யேகமாக அறிவிக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் யார் அப்படின்றது ஊரறிந்த ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம் காங்கிரசுக்கு மிகவும் பிடித்து போனதாகவும், எம்ஜிஆரின் காலத்துக்கு பிறகு 1989 நடந்த தேர்தலில் தனித்துவமாக களமிறங்கிய காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஆனால் முதல்வராக பிரதமர் ராஜீவ்காந்தி 14 முறை தமிழகம் பிரச்சாரம் செய்திருந்தார். இருந்தாலும் காங்கிரஸ் அந்த தருணத்தில் தோல்வியை சந்தித்திருந்தது அப்படின்னு ஒரு விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாத்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற சட்டமன்ற மக்களவை உறுப்பினர்கள் சேர்ந்துதான் ஆளும் கட்சி தலைவரை முதல்வர் அல்லது பிரதமர் தேர்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக முதல்வர் அல்லது பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பது சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது. ஆனால் சட்டத்தில் இல்லாத ஒன்று என்றும் ஆனால் அறிவிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி அறிவிப்பதில் 2 தார்மீக விடயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியது என்றும் சொல்லப்படுகிறது. அவை என்ன தெரிந்து கொள்ளலாம். கட்சிகளும் தேர்தலும். கட்சிகளுக்கிடையே போட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கட்சி வரப்போகிறது, இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படின்றது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான். இந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்சியில் எத்தனையோ மூத்த முக்கிய முன்னணி தலைவர்கள் இருக்கும் பொழுது ஒருவரை மட்டும் தனி தொகுதி பெற்றவராக, அதுவும் தேர்தல் வழியாக மக்களை சந்திப்பதற்கு முன்பே அறிவிப்பது எந்த வகையில் ஜனநாயக பூர்வமானது அப்படின்னு சொல்லி பலருடைய கேள்வியாக எழுந்திருக்கிறது. இரண்டாவது, தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று வருகிற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக அதிகாரத்தை முதல்வர் வேட்பாளர் என்ற அறிவிப்பின் வழியாக தேர்தலுக்கு முன்பே மறைமுகமாக பறிப்பது எந்த வகையில் சட்ட
ஆக்கப்பூர்வமானது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேள்விகளுக்கு பதில் சொல்வதை விட தேர்தல் வெற்றிதான் எங்களுக்கு அவசியம் என்று பல கட்சி, அதாவது தேர்தல் உத்திகள் அத்தியாவசியம், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் நிச்சயமாக சொல்லக்கூடும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் அவதானிகளின் கருத்தாக காணப்படுகிறது என்ற விடயத்தையும் இந்த வேளையில நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலானது யார் வர போறாங்க, என்ன நடக்க போகிறது, மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் புறத்திருந்து பார்க்கலாம். கட்சிகளும் தேர்தலும் சிறப்பு பார்வை கேட்டீர்கள். அரசியல் தடும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது வரலாற்று சுவடுகள். வரலாற்று சுவடுகள் பகுதியில் நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2வது உலக போரில் ஹிட்லருக்கு அடுத்த ஒரு பெரிய சர்வாதிகாரியாக முசோலினி இருந்தார். உங்களுக்கு தெரியும், போரில் ஏற்பட்டு பின்னடைவு காரணமாக, அதாவது போரில் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக 1943 ஜூலையில் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஹிட்லர் வாழ்க்கையை போலவே முசோலினியோட வாழ்க்கையும் திகிலும் திருப்பங்களும் நிறைந்தது அப்படின்றத நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருப்பீங்க. அதாவது இத்தாலியின் இரும்பு பட்டறை நடத்திய கொல்லர் இருவருடைய மகன் தான் இவர். 1883ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி பிறந்தவர் முசோலினி. இவருடைய தாயார் பள்ளி ஆசிரியர். அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இத்தாலியின் மன்னர் ஆட்சி அப்போது நடந்து வந்ததாம். ஆக முசோலினி தந்தை மன்னர் ஆட்சி ஒழிந்து மக்கள் ஆட்சி மலர வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துடையவராக அவர் இருந்திருக்கிறார். தன்னுடைய இரும்பு பட்டறைக்கு வருகிறவர்களோட எல்லாரிடமே இந்த அரசியலை அவர் ரொம்பவே பேசுவாராம். அவருக்கு ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்களான ஆசை ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய தந்தையார் அப்படிப்பட்ட ஒரு ஆசையை அவருக்கு புகுத்தினார் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஆகவே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முசோலினுடைய படிப்பை முடித்ததும் சில காலம் ஆசிரியராக அவர் பணியாற்றி இருக்கிறார். லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், ஆங்கிலம் இது எல்லா மொழிகளிலுமே அவர் கற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார். பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் மிக்கவராக கூட அவர் இருந்திருக்கிறார். இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் தொழிலை விட்டு சிறிது காலம் ராணுவத்தில் கூட பணியாற்றி இருக்கிறார். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியராக அவர் மாறியிருக்கிறார். அடுத்த கட்டமாக பத்திரிகையில் அவர் எழுதின கட்டுரைகள் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினதாம். ஒரு கட்டுரைக்கு அவருக்கு ஓராண்டு ஜெயில் தண்டனை கூட கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறை தண்டனை கூட விதிக்கப்பட்டிருந்தது. ஆக சிறையிலிருந்து விடுதலையான போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரை சிறை வாசலில் வரவேற்றிருக்கிறார்கள். மறுநாளே அவந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சி பத்திரிகையின் ஆசிரியராக அவர் பொறுப்பேற்றார் என்ற விடயத்தையும் இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். வரலாற்று சுவடுகள். இந்த வரலாற்று சுவடுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1914ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1வது உலக போர் முடிந்தது. யாவரும் படித்த ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. முசோலினி ராணுவத்தில் அப்போது சேர்ந்திருந்தார். இதே ஆண்டில் தான், அதாவது ஜெர்மனியில் ஹிட்லரும் ராணுவத்தில் சேர்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக போரில் முசோலினி படுகாயமடைந்து ஊருக்கு திரும்பினாராம். இந்த தருணத்தில் 1919ஆம் ஆண்டு உலக போர் முடிந்திருக்கிறது. போரின் இத்தாலியில் மட்டும் 6,50,000 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது 10 லட்சம் பேர் படுகாயம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இத்தாலியின் பொருளாதாரமே சீரழிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக எங்க பார்த்தாலும் பசியும் பட்டினியும் தாண்டவம் ஆடி இருக்கிறது. நாட்டில் கலகங்கள் மூண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் 1920ஆம் ஆண்டு பாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை முசோலினி ஆரம்பிச்சிருக்கிறார். 1921ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் முசோலினி கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாம ஒரு தருணம் அவர்களுக்கு போனது அப்படின்னு சொன்னாலும் கூட 30 இடங்களை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாது முசோலினி பெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவரான முசோலினி பாராளுமன்றில் நிகழ்த்திய வீர வேச சொற்பொழிவுகள் ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய
பெரிய ஒரு அச்சத்தை மூட்டியது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக ஊரூராக சென்று பொது கூட்டங்கள்ல வந்து அவர் பேசியிருக்கிறார், உணர்ச்சி ததும்ப பேசியிருக்கிறார், ஆளும் கட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. மக்கள் தங்களுடைய பேச்சில் மயங்கி விடுவார்கள் அப்படின்றது வந்து அவர்களுடைய எண்ணமாக இருந்ததாகவும் அந்த எண்ணங்கள் வந்து ஈடேறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொரு ஊரிலும் அராஜகம் நடத்தி அரசு அலுவலகங்களை கைப்பற்றும்படி தன்னுடைய கட்சியினருக்கு வந்து அவர் வந்து கட்டளையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படி அவருடைய கட்சியினர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுமக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடித்து நொறுக்கியதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக ஊழியர்களை விரட்டி அடித்துவிட்டு அலுவலகங்களையும் அதே சமயம் கஜானாக்களையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். 1922 ஆண்டு அக்டோபர்ல வந்து முசோலினியின் கரஞ்சட்டை படை இருக்கிறது இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இத்தாலியின் தலைநகரை பிடிக்க திரண்டு சென்றது என்றும் சொல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த வெளியில நாங்க குறிப்பிட்டு பதிவு செய்து கொள்ளலாம். வரலாற்று சுவடுகள். வரலாற்று சுவடுகள் பகுதியில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சனால் முசோலினியின் கொடுமைகள் வந்து நாளுக்கு நாள் அரங்கேறி இருந்திருந்தாலும் கூட இந்த கொடுமைகளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களிடையே வந்து எப்படியாவது கவர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களையும் அவர் கையாண்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு இயந்திர கலப்பைகளை வழங்கினாராம். அதனால மட்டுமில்ல உணவு உற்பத்தி பெருகியது, அதனால மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு வேலை இல்லாத திண்டாட்டத்தை வந்து ஒழிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள்ல வந்து அவர் ஈடுபட்டதாக வந்து வரலாற்று சுவடுகள்ல சான்று பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மருத்துவ வசதிகள் பெருகிறதா, இதனால வந்து முசோலினியை மக்கள் ஆதரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிலைமை தனக்கு சாதகமாக இருந்ததனால பொது தேர்தலை நடத்தினார் முசோலினி. அதில் அவர் கட்சி மகத்தான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அதன் பின் பாராளுமன்றத்தின் அதிகாரங்களையும் தானே எடுத்துக் கொண்டிருக்கிறார். 1922 ஆண்டு முதல் இத்தாலியின் மாபெரும் சர்வாதிகாரியாக முசோலினி விளங்கியிருக்கிறார். 1933 ஜெர்மனியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சியை கைப்பற்றிய ஹிட்லர் முசோலினியின் நண்பராகவும் மாறியிருக்கிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். வரலாற்று சுவடுகள் அடுத்த வாரம் தொடரும். நீங்களும் நாங்களும் இனிமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் தடம் நிகழ்ச்சியோடு. குற்றமே கடந்த வாரம் வெளியாக இருந்த பல செய்திகள் நிறைய இருந்தாலும் கூட சில செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனில் இருக்கக்கூடிய பின்புலங்கள் யார் அப்படின்ற பல கேள்விகளை வந்து எழுப்பி இருக்கக்கூடிய பல செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இதுலயும் குறிப்பிட்டு நாங்க சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெக்சிகோவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளுக்கு இடையே நள்ளிரவில் வந்து கலகம் ஏற்பட்டிருக்கிறது. இதுலயும் 52 பேர் பலியாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருந்தது. நீங்க அந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாது காணொலியை கூட அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் அதே சமயம் இந்த கைதிகளின் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கும் அதாவது போதைப் பொருள் கடத்தல் தலைவருக்கும் இடையே அடிதடிகள் ஏற்பட்டிருக்கிறது. பிறகு கலவரமாக மாறி வன்முறையாக இது மாறி இருக்கிறது. ஆக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய உணவு சேமிக்கக்கூடிய பகுதி மற்றும் உறங்கும் இடங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இப்படிப்பட்ட உயிர்கள் வந்து பழி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க குறிப்பிட்டு சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறைச்சாலைகளிலே இப்படிப்பட்ட கலவரங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லியும், ஆனால் இதற்கு யார் பின்னணியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஆனா இதற்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படின்ற விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர, ஆனால் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மை இதுவரைக்கும் கண்டறியப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலுமே நமக்கு பக்கபலம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுனால் நிச்சயமாக ஒரு விஷயத்துல வந்து எங்களால
ஈடுபட முடியவே முடியாது. இருந்தாலும் பாருங்கள், 52 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மையிலுமே அதிர்ச்சி தகவல் அப்படின்றத தாண்டி மிகவும் துன்பியல் விடயமாகவே இதை பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட சிரியாவின் ரக்கா பகுதியில திருட்டு வழக்கில் தொடர்புடைய நபர் ஒருவரை கைது செய்தது ISIS அப்படின்ற செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கையை வெட்டி இருக்கிறது அப்படின்றது என்ன சொல்றது, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் 50க்கும் அதிகமான பொதுமக்கள் சூழ்ந்து நின்ற பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை கொண்டு வந்து கண்களை கருப்பு துணியால கட்டிட்டு அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுனால் அவருடைய கையை வச்சுட்டு அப்படியே வெட்டுறது அப்படிங்கிறது இன்னும் கொடுமையிலும் கொடுமையான சம்பவங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் நாங்க சொல்ல வேணும். உண்மையிலுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் கலியுகம் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட சுத்திவர நின்று நம்ம பார்க்கும்போது ஒருவருடைய கை எப்படி துண்டிக்கப்படுகிறது, அவருடைய வேதனை என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள முடியலையா? சரி, ஓகே, எது அப்படி இருந்தாலும் ISIS-ஐ பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியல் பின்புலங்கள் இல்லாம அவர்களால் செயற்பட முடியாது அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கிறது அப்படின்றது இன்னும் வெட்ட வெளிச்சமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு நிச்சயமாக பின்புலம் இருக்கிறது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதாவது பட்டம் படாம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தருணம் நிச்சயமாக பல நாடுகள், அதாவது உலக நாடுகள் நினைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களை தங்களுடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர முடியும். ஆனால் அதை ஏன் செய்யவில்லை என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். நீங்களும் நாங்களும் இனிமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் தடம் நிகழ்ச்சியோடு. உங்களுக்கு இதம் தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்புகளின் வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் பிரியமுடன்.